ஒரு சின்ன கோட் சொல்கிறேன். சம்டைம்ஸ் வென் வி ஆர் ஓவர்வெல்ம்டு வி ஃபர்கெட் ஹவ் பிக் அவர் காட் இஸ். ஆமாம், பிரச்சனைகள் அதிகமாக அழுத்தும் போது சில நேரங்களில் நம்ம தேவன் எவ்வளோ பெரியவருங்கிறத நம்ம மறந்து போகிறோம். உதாரணத்துக்கு எலியாவை சொல்லலாம். அக்கினியை இறக்கி பாகால் தீர்க்கதரிசிகளை அழித்த அவருக்கு எசபேலுடைய வார்த்தையை கேட்டோன்னே பயம் வருது, உயிருக்கு தப்பி ஓடுறாரு, சோர்ந்து போகிறாரு. காரணம் என்ன தெரியுமா? ஹி ஃபர்கெட் ஹவ் பிக் ஹிஸ் காட் இஸ். அவருடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவங்கிறத மறந்து போகிறாரு. ஆண்டு பிள்ளைங்க, நான் என்ன பார்த்து கேட்க வேண்டியது, நான் சோர்ந்து போயிருக்கேனா, பலவீனங்களில் இல்லைனா ஏதாவது பிரச்சனைகளில் உடஞ்சி போய் ஓடுறேனா, நான் என் தேவன் எவ்வளோ பெரியவர்கிறத மறந்துருக்கிறேனான்னு நான் கேட்கணும். ரெண்டாவது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. திராணிக்க மேலே அவர் யாரையும் சோதிக்கிறது இல்லை. ஆமாம், உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ, என்னால் எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான் ஆண்டவர் சோதிப்பார். அப்படின்னு சொல்லும்போது அந்த சோதனைகளில் நான் சோர்ந்து போகிறோம்னா அதுக்கு ஒரு காரணம், ஐ ஃபர்கெட் ஹவ் பிக் மை காட் இஸ். என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவங்கிறத நான் மறந்து போகிறேன்னு அர்த்தம். அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவர் திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா, யூ ஃபர்கெட் ஹவ் பிக் யுவர் காட் இஸ். உங்கள் ஆண்டவர் எவ்வளோ பெரியவங்கிறத மறந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் மறந்து போகாதுங்க. ஆமென்.